உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த இந்த மாபெரும் விழாவை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது இதனுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இதை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் வாசகம் மெல்கிசதேக்கை பற்றி நமக்கு கூறுகிறது. அவர் அப்பமும் ரசமும் காணிக்கையாக கொடுக்கிறார். இது பழைய ஏற்பாட்டிலே முதல் வாசகம் தொடக்க நூலிலே நாம் பார்க்கலாம். இதிலே மெல்கிசதேக் என்கின்ற ஒருவர் இருக்கிறார். அவர் என்றென்றும் குருவே என்று இருக்கும். அவர் இயேசு கிறிஸ்துனுடைய முன்னோடி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். மெல்கிசதேக் என்றால் இயேசு கிறிஸ்துவை அங்கே அறிக்கையிடுகின்றவர். ஏனென்றால் அவர் குருவாக இருக்கின்றவர். அப்படி இருக்கின்ற போது மெல்லேக் செதேக் என்ற அந்த வார்த்தையை பிரிக்கின்ற பொழுது நீதியின் அரசர் என்ற ஒரு வார்த்தை எபிரேயத்தில் நமக்கு கிடைக்கும். ஆக அந்த சலோம் நாட்டினுடைய ஷலோம் என்றால் எபிரேய சொல்லிலே அமைதி என்று பொருள். ஆக அமைதி என்ற நாட்டிலிருந்து ஒரு நீதியின் அரசர் வருகிறார். அந்த நீதியின் அரசர் அப்பமும் ரசமும் கொண்ட காணிக்கையை பலிக்காக ஒப்பு கொடுக்கிறார், ஆபிரகாமிடம் கொடுக்கிறார். இதை நாம் எதோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னை உடலாகவும் இரத்தமாகவும் நமக்கு கொடுக்க போகிறார் என்பதனோட அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே பாவத்திற்கு நாம் மன்னிப்பு பெற வேண்டுமானால் இரத்தத்தை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். புறாக்களுடைய ரத்தம், ஆடுகளுடைய ரத்தம், மாடுகளுடைய ரத்தம் என்று இரத்தங்கள் காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. அதனால் இனி இவைகளெல்லாம் நடக்க வேண்டாம் என்று நம் தலைமை குருவான இயேசு ஒரே ஒரு முறை நமக்காக பலியாகி தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை பாவத்திடமிருந்து மீட்டார். இந்த பழைய ஏற்பாட்டிலே பலி என்பது பாவத்தை ஒழிப்பது. இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்தார். தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிரையும் பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி அந்த பலியான பொருள் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அந்த பலியான பொருள் பகிரப்பட வேண்டும், பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பொருள் முழுமையாக இருந்தால் அதை பகிர்ந்து கொடுக்க முடியாது, உடைத்தால் தான் பகிர்ந்து கொடுக்க முடியும். இயேசு என்கின்ற ஒரு முழு மனிதன், ஒரு முழு கடவுள் உடைக்கப்படுகிறார், நமக்காக அடித்து நொறுக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார். அந்த இரத்தத்திலிருந்தும் உடலிலிருந்தும் திருச்சபை வெளிவந்தது. திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற பாடம், இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு தலைவன், இறைவன், அவருடைய இதயத்தினுடைய தசையை நாம் உணவாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை கொள்ளுகிறது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூட சொல்லுகிறது, நற்கருணையே திருச்சபையினுடைய ஊற்றும் உச்சமும் ஆகும். நற்கருணை இல்லை என்றால் திருச்சபை இல்லை, திருச்சபை இல்லை என்றால் நற்கருணை இல்லை. இது இரண்டும் இணைந்ததுதான். இயேசுவும் நற்கருணையும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒன்றுதான். ஆனால் இதுதான் திருச்சபை. இதைதான் புனித பவுல் என்ற இரண்டாம் வாசகத்தில் சொல்லுகிறார். நாம் விடப்படுகின்ற